இந்த கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது அந்த 3 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். கன்சிக்யூட்டிவ் அப்படின்னும் போதே, அதாவது கன்சிக்யூட்டிவ் அப்படின்னும் போதே தொடர்ச்சியாக, அதாவது நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்போ 3 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்டீஜர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த இன்டீஜர் என்னவாக இருக்க முடியும்? இன்டீஜர் அப்படின்னு சொன்னாலே ஃப்ராக்ஷன்லேயோ டெசிமல்லையோ இருக்காது. இன்டீஜர்ஸ் அப்படின்னும் போதே நம்பர் லைனில் 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் -1 -2 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ரைட் சைடில் நமக்கு 1 2 3 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுமே தவிர நமக்கு ஃப்ராக்ஷன்ஸில் பிட்வீன் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். இன்டீஜர்ஸ் அப்படின்னாலே ஒரு ஃபுல் நம்பர் தான். அப்போ இது ஃபஸ்ட்டு நம்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? 1 அதிகமாக தான் இருக்கும். வென் தே ஆர் டேக்கன் இன் இன்க்ரீஸிங் ஆர்டர் தான் கொஷின்லேயே கொடுத்துருக்கான். இன்க்ரீஸிங் ஆர்டர் தான், அப்போ மைனஸ் ஆகாது. அப்போ +1 அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? x + 2 தான் இருக்கும். அப்போ 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அண்ட் ஆர் மல்டிப்ளைட் பை 2 3 4 ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லின்ற டேர்ம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டேர்மை 2ஆல், செகண்ட் டேர்மை இங்கே இருக்க செகண்ட் டேர்மால், தேர்ட் டேர்மை இங்கே இருக்க தேர்ட் டேர்மால். அதாவது ரெஸ்பெக்டிவ்லி ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் டேர்ம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் டேர்ம் இங்கே இருக்க செகண்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணுறோம், தேர்ட் டேர்ம் இங்கே இருக்க தேர்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும் பட்சத்தில் தே டோட்டல் அப் டு 74ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் அப் டு அப்படின்னும் போதே நம்ம டோட்டல்னாலே ஆட் தான் பண்ண போகிறோம். அதாவது இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோமா, இதை மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அப்போ மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 74 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × x + 3 × x + 1 + 4 × x + 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 74 கிடச்சிருக்கு. அப்போ 2 × x is 2x + 3, இங்கே இருக்க 3 நம்ம உள்ளே இருக்க 2 நம்பர்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணுறோம், 4 அதே மாதிரி உள்ளே இருக்க 2 நம்பர்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × x 3x + 3 × 1 3 + 4 × x 4x + 4 × 2 8 = 74. லைக் டேர்ம்ஸ்லாம் பக்கம் எழுதலாமா? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அதுலேயும் பக்கத்தில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 2x 3x 4x, இங்கே 2 டைம் 3 டைம் 4 டைம், டோட்டலாக நமக்கு 9 டைம்ஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்குது 3 and 8. 3 and 8 is 11. ரெண்டு சேம் சைன் தானே, டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். = 74. அப்போ 9x = 74. இந்த +11 நமக்கு இன்னொரு சைடு போகும்போது என்ன ஆகிடும்? +11 நமக்கு இன்னொரு சைடு போகும்போது -11 வரும். -11. அப்போ 9x = 74 - 11 is 63. 74 - 11 is 63. அப்போ x மட்டும் தான் நமக்கு தேவை. x = 63 / 9. 1 9s are 9, 7 9s are 63. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? x = 7. ஆக்சுவலாக நம்ம ஒரு நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். x = 7 அப்படின்றது ஒரு நம்பர் தான். therefore the next number, அடுத்த நம்பர் என்னப்பா? x + 1, that is 7 + 1, that is 8. The last number is x + 2, that is 7 + 2 9. Therefore the three numbers are 7 8 and 9. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய 3 numbers.